சென்னை ஐயப்பன் தாங்கல் நகரைச் சேர்ந்தவர் தான் லக்ஷ்மி நாராயண். இவர் வந்து ஒரு சினிமா இயக்குனர். இவரோட மனைவி வந்து கீதா நாராயணன். இவங்க வந்து சீரியல் ஆக்ட்ரஸ். இவங்க தம்பதி வந்து கடந்த 19ஆம் தேதி வீட்டில் இருக்கும்போது வெளியே இருந்து ஒரு நாய் கத்துற சத்தம் கேட்டிருக்குது. உடனே வெளியே போய் பார்த்துருக்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, ஒரு கார் வந்து அந்த நாயை ஏற்றிட்டு நிற்காமல் போகுது. இவங்க உடனே கத்துறாங்க. கத்தியும் அந்த காரில் ஓட்டிகிட்டு போகிறவர் நிறுத்தவே இல்லை. காரை வந்து அப்படியே ஓடிட்டு போயிருந்தார். விசாரித்து பார்க்கும்போது தெரியுது, இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற திவாகர் அப்படிங்கிறவங்கள தான் சந்திச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. திவாகர் வீட்டில் போய் விசாரித்தா, ஆமாம் அந்த காரை ஓடிட்டு போனவர் என்னோட நண்பர் தான், அவர் பேர் ஜவஹர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரோட நம்பரை கேட்டு வாங்குகிறாங்க. ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி கால் பண்ணி இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்து ஒரு நாயை ஏற்றிட்டு போயிட்டீங்க, நிற்காமல் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள கூப்பிடுறாங்க அந்த ஜவஹரை. அவரும் உடனே வாராரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, காரை ஏற்றுனது எனக்கு தெரியாது, நாய் மேலே ஏற்றுனது எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த கார் வந்து இந்த நாய் மேலே ஏறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த நாயை நானே அடக்கம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயையும் தூக்கிட்டு போயிருந்தார். லேட்டராக அந்த லக்ஷ்மி நாராயணன் என்ன பண்ணுறாருனா, அவரோட வீட்டில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருந்துருக்குறாங்க வீட்டு முன்னாடி. அந்த சிசிடிவி கேமரா வீடியோ எடுத்து பார்க்குறாங்க. அதில் என்ன தெரியுதுன்னா, இந்த கார் ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த நாய் வந்து அடிபடலை, கார் மேலே அப்படியே ஏற்றுறாங்க. ஏற்றி டயர் வந்து ஏறி இறங்குது. அதுவும் ஓட்டுறவங்களுக்கு எப்படின்னு தெரியும், ஏறி இறங்கும்போது சவுண்டு கேட்டிருக்கும், நாய் கத்துற சவுண்டு கேட்டிருக்கும், எல்லாமே கேட்டிருக்கும். அப்படி ஏறி இறங்குது. இறங்கியும் மறுபடியும் நிற்காமல் அப்படியே போயிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, போய் சொல்லியிருக்காரு, நான் ரிவர்ஸ் எடுக்கும்போது தான் கார் மேலே நாய் மேலே ஏறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ரிவர்ஸ் எடுக்கும்போது ஏற்றலை, கார் நேராக போகும்போது ஏறி ஸ்பீட் பிரேக்கரில் ஏறுற மாதிரி ஏறி இறங்குது. அப்படி ஏறி இறங்கும்போது அந்த நாய் பயங்கரமாக கத்துது. ஏறி இறங்கி அப்படியே நிற்காமல் போயிருந்தார். ஸோ அவர் வந்து பொய் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இவங்க லக்ஷ்மி நாராயணன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி திவாகர் வீட்டில் போய் சண்டை போடுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஐயப்பன் தாங்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு நாயை வந்து கொன்னுட்டாங்க, ஏறி அதுக்கிருக்காங்க, கொன்னுட்டு நிற்காமல் போயிட்டாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, லக்ஷ்மி நாராயணன் மீடியாவுக்கு, இந்த மாதிரி இந்த நாய் வந்து இவருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னு நாங்கள் இதை பண்ணலை, இவரோட லைசன்ஸை வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், ஒரு நாயை வந்து ஏற்றிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதுவும் வேனுக்குன்னு ஏற்றின மாதிரி இருக்குது, தெரியாமல் ஏற்றின மாதிரி கூட தெரில. ஏன்னா நாய் அதாவது ரோட்டில் படுத்துருக்குது எப்படின்னு தெரிய தான் செய்யும், தெரியாமல் இருக்காது. கண்ணை மூடிட்டு ஓட்டினாரு என்னன்னு தெரில, ஆனால் நாய் படுத்துருக்க தெரிய தான் செய்யும். ஏற்றி இறங்கி அப்படியே போகிறாரு. நிறுத்தியிருக்கவா செய்யலாம், நிறுத்த கூட இல்லை, அப்படியே போயிட்டார். ஸோ அவரோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இவ்வளோதான் இந்த சம்பவம் மக்களே. சம்பவம் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, நாயும் ஒரு உயிர் தான், எல்லாமே உயிர் தான். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களும் வாழணும். நம்ம அப்போ தான் மக்களும் வாழ முடியும், மனுஷங்களும் அப்போ தான் வாழ முடியும். மற்ற உயிர்கள் வாழ்ந்தால் தான் மனுஷங்களும் வாழ முடியும். மற்ற உயிர்கள் இல்லாமல் மனுஷங்க இல்லை. ஸோ மற்ற உயிர்களும் முக்கியம்தான், அதுவும் ஒரு உயிர் தான். ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு காரில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, நாய் குறுக்க வந்துச்சு, இல்லை நாய் படுத்து கிடந்துருந்து நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக போய் அது மேலே ஏற்றாதீங்க. நீங்கள் பாட்டு அடித்து போட்டு போகாதீங்க. அதுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அதுக்கும் குழந்தைகள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அதை ஒரு உயிராக மதிப்பு கொடுங்க. நாய் வந்து நன்றி உள்ளது, மனுஷங்களை காட்டிலும் நாய் நன்றி உள்ளது. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, ஒரு வீட்டில் பாம்பு வந்திருக்குது. அந்த ஒரு நாய் வந்து அந்த பாம்பை கடித்து கொதறி அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளை காப்பாற்றிருக்குது. ஆனால் அந்த நாய் செத்து போச்சு. பார்த்திங்களா, ஒரு குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு உயிரினம் தான் நாய். ஸோ அதை தயவு செஞ்சு இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக நினச்சி அதை அடித்து போட்டு இது போகிறதுலாம் ரொம்ப ஒரு கொடூரமான செயல் தான் நான் நினைப்பேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. மீண்டும் மற்றும் ஒரு சம்பவத்தில் சந்திக்கலாம். Until then, bye. Take care.